பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நாங்கள் விற்கும் லேகியத்தை குடித்தால் அதிமுகவினர் நோய் குணமாகிவிடும் என்று சொன்ன அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர்கள் வரைந்து கட்டிக்கொண்டு பதிலடி கொடுத்துள்ளனர். பூச்சாண்டி என்று சொன்னால் அதையும் பெருமையாக எடுத்துக்கிறோம். அதை தாண்டி அந்த பங்காளி கட்சிக்கு சொல்றேன், கருப்பா இருக்கேன், கருப்பணசாமின்னு பேர் வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கிராமத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான். பூச்சாண்டி சொல்லியாச்சு, மாயாண்டி சொல்லியாச்சு. அடுத்த இன்டர்வியூல அண்ணாமலை கருப்பணசாமி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா முழுமையாக அந்த வட்டம் முடித்துது. எனக்கு பங்காளி கட்சியில உங்க மதுரை பக்கத்துல இன்னொருத்தர் சொல்றாரு, அண்ணாமலை லேகிய விற்கிற மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறான். அண்ணன் லேகியம் தானே விற்கிறேன். 27ஆம் தேதி பல்லடத்துல ஒரு பெரிய லேகியம் விற்க போறோம், பெரிய பாட்டில். அதை வாங்கி இந்த பங்காளி கட்சி குடிச்சா பாதி நோய் குணமாயிரும். என்ன நோய்ங்கம்மா? லஞ்சம், ஊழல், தெனாவட்டுத்தனம், அரசியல் நம்ம எல்லாம் அடிமையாக நினைத்து பேசுவது, ஒரு குடும்ப ஆட்சி. இது எல்லாத்துக்கும் லேகியம் 27ஆம் தேதி பல்லடத்துல விற்கிறவங்க. இன்னொருத்த புதுசா ஒரு தலைவர் ஒருத்தர் வந்துகிறார். அவர் சொல்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா, பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம். 9 வருஷம் 10 வருஷம் யாரும் ஆள்றது? கேட்கிறவன் கேனா இந்த கேனை எதவனாலும் சொல்லுவோம். அவன் சொல்றான், அண்ணாமலை என்ன சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு வேலை. இப்ப 10 வருஷமா நாட்டை யாரும் ஆள்றது? யார் ஆள்றது? பாரதிய ஜனதா, நரேந்திர மோடி. எத்தனை பேர் வேலை கொடுத்த? இந்த 10 ஆண்டு காலத்துல எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வேலை கொடுத்திருக்கிற? சொல்ல பாப்போம். ஒரு ஆளு இங்க இருக்கிற நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இப்ப எடுத்தாங்க 1000 பேர், கிட்டத்தட்ட 1000 பேர் இன்ஜினியருக்கு வேலை கிடைத்தாங்க. ஒரு ஆள் கிடையாது, ஒரு தமிழ்நாட்டு பட்சம் கிடையாது. யாருக்கு? அத்தனை பேரும் வட இந்தியவர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு வேலை கொடுத்தோம். குத்துருவோம். ஜிப்பர்ல கூட முதல்ல ஜிப்பர்ல கூடா, நெய்வேலியில கூட வேலை வாய்ப்பை கூட. அது அழிச்சிருக்காரு. அவரை போய் பார்க்க சொல்லுங்க. அவரை வந்து பார்க்க. மாநாடுக்கு தீவிரவாதிகள் நடத்திய மாநாடுன்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதுதான் கேட்கிறேன். இது ஒரு கட்சியே, அது அகில இந்திய அளவில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் கலந்து கொண்டாங்க. இதனால தான் பாரதிய ஜனதா சிறுபான்மை மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு கட்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில தலைவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் இருப்பதனால்தான் தமிழகத்தில் இந்த இருந்து விரட்டணும். ஏன்னா இங்கே அண்ணன் தம்பியாக பாசமாக மாமன் மைத்துனன் என்று பழகி கொண்டு இருக்கிற நம்முடைய சகோதரர்களை மதவாதத்தை புகுத்தி இந்த மாதிரி தேவையில்லாமல் தீவிரவாத இயக்கம்னு சொல்லுவது மிகப்பெரிய மோசமானது. லட்சக்கணக்கான பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டாங்க, இளைஞர்கள் பெருவாரி கலந்து கொண்டாங்க. எங்களுடைய பொதுச் செயலாளர் அதில் கடந்த அந்த நீந்தி வர்றதுக்கே ஒரு 10 நிமிடம் ஆச்சு அந்த ஜீப்பில். அப்படிப்பட்டவங்கள இந்த மாதிரி தீவிரவாதி அப்படின்னு சொல்கிறாருன்னா வாய் கொழுப்பு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு வந்து வாய் அடக்கம் தேவை. இதே பாரதிய ஜனதா எப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எங்களுக்கு தேசிய கட்சி வேண்டாம், ஏமாத்துறீங்க. நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது சொல்லி பார்த்தோம். சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வருஷம் முன்னால் வரைக்கும் கூட்டணியில் நீங்கள் இருந்தோம், தமிழ்நாட்டுக்கு நலன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சொன்னோமே, நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்கன்னு கொடுத்தோம், சொன்னோம் கேட்கல. என்எல்சி விவகாரத்தை சொன்னோம் கேட்கல. அதுக்கடுத்து கச்சத்தீவை மீட்டு சொன்னோம். காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு மேகதாதுக்கு இன்னைக்கு அணை கட்டுவாங்க பிஜேபி ஆட்சி வந்த பிறகு. அதெல்லாம் சொன்னோம், அது கேட்கல. ஒன்றும் கேட்கலன்னா நீ கேட்க வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம், நீ ஒன்றும் கேட்க வேண்டாம். தமிழ்நாட்டு மக்களும் உன் பேச்சை கேட்க மாட்டாங்க, எங்களுக்கு நீங்களும் வேண்டாம்னு சொல்லி உதறிட்டு வந்துட்டோமே. இன்னைக்கு பிஜேபி விட்டாரு. ஏன்னா அது நமக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவங்க டெல்லிக்கு ராஜானாலும் இந்த பூஜா தான். பிஜேபி பொறுத்தவரை அவங்க டெல்லிக்கு வந்து ராஜா வைக்கணும். ஏன்னா அதனால அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் களம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவுக்குமான களம். இங்கே 3வது அணியோ அது பிரிவோ எதுவும் நிற்கவே முடியாது, அது வெல்லவும் முடியாது, அது வரலாறாக வர முடியாது. அந்த அளவுக்கு பிஜேபி என்ன இன்னைக்கு மக்களை அவங்களும் ஏமாத்தான் செய்யறாங்க. எத்தனை லட்சம் கோடி இன்னைக்கு கடன், அவர் கடன் வாங்கி வெளிநாட்டு கடன் பூராத்தையும் வாங்கி தான் கொண்டு பண்றாங்க. இன்னைக்கு தேர்தல் செலவுக்குன்னு சொல்லி 6000 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லி இருக்கு. பிஜேபிக்கு எதிராக 6000 கோடி ரூபாய் அவரு நன்கொடையா பெற்ற அந்த ரூபாயெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கு. பிஜேபி இப்படி ஒவ்வொரு கம்பெனியும் மிரட்டி
ஒவ்வொருத்தரையும் மிரட்டி இன்னைக்கு அது காசு வசூலிட்டு இருக்காங்க. எதுக்கு? எலெக்ஷனை சந்திக்கிறதுக்காக, தமிழ்நாட்டையே ஆளணுங்கிறதுக்காக. அதாவது உலகத்தையே ஆளணும் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சான். இப்படி ஒரே சர்வாதிகாரமாக போன யாருமே நிரந்தரமாக இருந்ததில்லை. தமிழ்நாட்டை, இந்தியாவை அடக்கி ஆளணுங்கிற நோக்கத்துல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாம வெளியே வந்திருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.